அன்பானவர்களே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்கள் யாவரையும் மனவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த சமூக வதனத்தின் மூலமாக ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாட்டுக்கு துவக்கமாக நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக அப்பா நாங்கள் நம்ம கண்டு செலுத்துகின்றோம். தினந்தோறும் அப்பா நம்முடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக எங்களை பலப்படுத்தி வருகின்றோம். அன்பின் கிருபைக்கு அப்பா நாங்கள் நம்ம கண்டு செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த அருமையான அந்த காலை வேளையிலே அப்பா சமூக வலைதளத்தின் மூலமாக திருச்சபை குடும்பமாக நாங்கள் நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டிருக்கின்ற மகத்துவமான கிருபைகளுக்கு அம்முக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. நடத்துகின்ற அடியேனையும் அப்பா நீர் கல்வியை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும்படியாக கேட்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்க போகின்ற திருமறை வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாய் மாற்றி கொடுப்பீராக. இந்த வழிபாடு துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீரை பொறுப்பேற்று வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இறைமகன் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாரும் சேர்ந்து அனைவருக்கும் தெரிந்த இந்த பாடலை இணைந்து பாடுவோம். காதீர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீருளி காலம் வார்த்திக்கும். பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார். பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நல்மிபராஜ்யம் எங்குமே சிரேஷ்ட பாக்கியம் தங்குமே. துன்புற்றோராரி தேருவார் தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை தீரடும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வளராயரே என்பார், நீர் வளராயரே என்பார். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்ட சேரணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத எங்கள் தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம்.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவர்களை சேர்த்து தள்ளுண்டவர்களையும் தீங்கு அனுபவித்தவர்களையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவர்களை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசியாற்று தேவனை உமக்கே மகிமை கொண்டுவதாக. ஆமேன். The second Bible reading is taken from the book of Philippians chapter 4 verses 4 to 9. Philippians chapter 4 verses 4 to 9. Rejoice in Lord always. I will say it again, rejoice. Let your gentleness be evident to all. The Lord is near. Do not be anxious about anything, but in everything, by prayers and petitions, with thanksgiving, present your request to God, and the peace of God, which transcends all understanding, will guard your heart and your mind in Christ Jesus. Finally, brothers, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. Whatever you have learned or received or heard from me or seen in me, put it into practice, and the God of peace will be with you. Here ends the lesson. Praise to be God. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 39 வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. மத்தேயு 5:39 முதல். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தியிருக்கலாகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியோர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா?
உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண நற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்க கடவீர்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த தருமையான இந்த காலை வேலைக்கு அப்பா நாங்கள் நமக்கு கண்டு செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கும்படியாக வந்திருக்கின்றோம். பேசுகின்ற அடியனை கழுவி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துவீராக. கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தோடு ஆண்டவர் பேசும்படியாக கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த செய்தி துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீரை பொறுப்பேற்று வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இறைமகன் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவரே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டுமாக ஒரு புதிய ஓய்வு நாளுக்குள் நாம் பிரவேசிக்கும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக, சமூக வலைதளத்தின் மூலமாக நாம் ஒருவரோடு ஒருவர் ஆண்டவருக்குள் இணையும்படியாக ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்கு நாம் ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். கடந்த வாரம் முழுதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்த ஆண்டவர் பிறந்திருக்கின்ற புதிய வாரத்திலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் என்றென்றைக்கும் அருளி செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இந்த காலையிலும் கூட சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு மிஷன் ஆஸ் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ். மிஷன் ஆஸ் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ். திருப்பணி கிறிஸ்துவின் அமைதியை, இல்லை என்றால் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்தல். 3 பிரிவாக என் செய்தியை நான் பிரித்து நான் உங்களோட பகிர்ந்து ஆசைப்படுகின்றேன். தூயாளர்களை கொடுப்பாராக. முதல் பிரிவிலே ஒரு முகவுரை திருப்பணியை பற்றியும் சமாதானம் அமைதியை பற்றியும் ஒரு முகவுரையை முதல் பிரிவிலும், 2வது பிரிவிலே பீஸ் இன் த பைபிள், திருமறையிலே சமாதானம் என்பதை பற்றி 2வது பிரிவிலும், 3வது பிரிவிலே இயேசுவின் சமாதானத்தினுடைய 3 சிறப்பு அம்சங்கள், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜீசஸ் பீஸ் என்பதை 3வது பிரிவிலும் நான் உங்களோடு பகிர்ந்து ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக மிஷன் என்ற வார்த்தைக்கு ஒரு முகவுரையை நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகின்றேன். மிஷன் என்றால் டிவைன் ஆக்டிவிட்டி of sharing divine things by the intermediates to speak or to do God's will. திருப்பணி என்பதற்கு சொல்லப்படுகின்ற அர்த்தம் என்னவென்றால், ஒரு தூய செயல்பாட்டை, கடவுளுடைய சித்தத்தை, கடவுளுடைய திட்டத்தை ஒரு இன்டர்மீடியேட்டா, ஒரு இடையிலராக இருந்து கடவுளுக்கு பதிலாக நிறைவேற்றுவதுதான் திருப்பணியாக நாம் பார்க்கலாம். எனவே இந்த மிஷன் என்ற வார்த்தைக்கு டு சென்ட் என்று சொல்லி நாம் அது அர்த்தத்தை நாம் பார்க்கின்றோம். டு சென்ட் என்றால் அனுப்பப்படுதல், அனுப்புதல். எதற்காக அனுப்பப்படுகின்றோம்? ஆண்டவருடைய பிரதிநிதியாக அனுப்பப்படுகின்றோம். இந்த மிஷனில் 3 மிக முக்கியமான காரியங்கள் அடங்கியிருக்கின்றது. அனுப்புதலிலே 3 மிக முக்கியமான காரியம் அடங்கியிருக்கின்றது. ஒன்று, அனுப்புபவரின் அதிகாரம். யார் நம்மை அனுப்புகின்றாரோ அவருடைய அதிகாரம், த அத்தாரிட்டி ஹூ சென்டர்ஸ். 2வது, அனுப்பப்படுகின்றவருடைய கீழ்ப்படிதல், த ஒபீடியன்ட் ஆஃப் த இன்டர்மீடியட். அதாவது நான் அனுப்பப்படுகின்றேன் என்றால் என்னுடைய கீழ்ப்படிதல். 3வதாக, அனுப்பப்படுவதற்கான நோக்கம், இல்லை என்றால் அனுப்பப்படுவதனுடைய செய்தி. எனவே இந்த மிஷனில், திருப்பணியில் 3 மிக முக்கியமான கூறுபாடுகள் அடங்கி இருக்கின்றது. அனுப்புகின்றவருடைய அதிகாரமும், அனுப்பப்படுகின்றவருடைய கீழ்ப்படுதலும், அனுப்பப்படுதலுடைய நோக்கமும் செய்தியும் இந்த மிஷன், இந்த திருப்பணியிலே மிக முக்கியமான ஒரு 3 கூறுபாடுகளை நாம் பார்க்கலாம். பீஸ் என்ற வார்த்தைக்கு பொதுவாக எபிரேயத்தில் ஷாலோம் என்றும் கிரேக்கத்தில் ஐரேனே என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். திருமறையில் அநேக இடத்துல ஷாலோம் என்ற வார்த்தையை பார்க்கின்றோம். ஷாலோம் என்றால் என்ன? அந்த ஷாலோம் சமாதானத்திற்கு இஸ் எ கம்ப்ளீட்டிங், சக்சஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், ஹோல்னஸ், ஹார்மனி, ஆப்சன்ஸ் ஆஃப் வார் என்று சொல்லி ஒரு முழுமையான ஒரு வாழ்வை ஒரு ஷாலோம், ஒரு சமாதானமாக பார்க்கின்றோம். எனவே சமாதானம் என்பது ஒரு மனம் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் அது ஒரு உடல் சார்ந்ததாகவும், சூழல் சார்ந்ததாகவும், சமூகம் சார்ந்ததாகவும், உலகம் சார்ந்ததாகவும் இந்த ஷாலோம், சமாதானம் என்ற வார்த்தை திருமறையில் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது முழுமை, வெற்றி, நிறைவு, ஒற்றுமை,
எனவே இந்த போர் இல்லாத ஒரு சூழல், எனவே இந்த ஷலோம் சமாதானம் என்பது தனிநபர் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் சூழல் சார்ந்து, உலகம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, மற்றவர்களும் சார்ந்து ஒரு முழு நலனத்தோடு வாழ்வதுதான் சமாதானம் என்பதாக நாம் பார்க்கலாம். எனவே இந்த 2 சிறிய முகவரியோடு நான் 2வது பகுதிக்குள் செல்ல ஆசைப்படுகின்றேன். பீஸ் இன் த பைபிள், திருமறையிலே சமாதானம். ஆதி ஆகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரை திருமறையிலே சமாதானத்தை நாம் பார்க்க முடியும். இதில் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது 3 வகையான சமாதானத்தை பற்றி திருமறை பேசுகின்றது. முதலாவது காட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நேஷன், தேசத்தோடு நாடுகளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள சமாதானம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், உலகத்தில் இருக்கின்ற நாடுகளுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற சமாதானம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பீஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பீப்புள், மக்களிடையே இருக்கின்ற சமாதானம், அதை பற்றி திருமறை பேசுகின்றது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அடுத்ததாக பீஸ் வித் காட், கடவுளோடு நம்முடைய உறவில் உள்ள சமாதானம். இதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கலாம். எனவே திருமறை அடிப்படையிலே 3 சமாதானத்தை பற்றி பேசுகின்றது. நாடுகளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள சமாதானம், மக்களுக்கு உள்ளான ஒரு சமாதானம், நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தனிப்பட்ட உறவில் இருக்கின்ற சமாதானம். இந்த சமாதானத்தை பற்றி திருமறை பேசுகின்ற மற்றொரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், God is the author or giver of peace. இந்த சமாதானத்தின் ஊற்று, சமாதானத்தின் காரணர், சமாதானத்தை கொடுப்பவர் யார் என்றால் அது ஆண்டவர் மட்டுமே என்று சொல்லி திருமறையை சொல்வதை நாம் பார்க்க முடியும். மீகா 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலும், ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து பீஸ் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட், இந்த சமாதானம் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அருட்கொடை, ஒரு பரிசாக திருமறை சொல்லுகின்றது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அது மட்டுமல்ல, பீஸ் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் காட் டிசைன். இந்த சமாதானம் என்பது கடவுளுடைய வடிவமைப்பு, கடவுளுடைய ஒரு படைப்பாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பீஸ் இஸ் எ வைட்டல் பார்ட் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் வித் தி ஹோலி ஸ்பிரிட். சமாதானம் என்பது நாம் தூய ஆவியரோடு கொள்கின்ற உறவில் இருப்பதாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகின்றார். மற்றும் திருமறை சமாதானத்தை பற்றி பேசும் பொழுது God who proclaim peace, சமாதானத்தை அறிவிக்கின்றவர் ஆண்டவர் என்று சொல்வதை பார்க்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனவே திருமறையிலே சமாதானத்தை பற்றி பார்க்கும் பொழுது கடவுள் தான் சமாதானத்தின் காரணர், அவர்தான் சமாதானத்தின் ஊற்று, அவர்தான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அருட்கொடை தான் சமாதானம். அது மட்டுமல்ல, சமாதானத்தை அறிவிக்கின்றவர் ஆண்டவர் என்று சொல்லி சமாதானத்தின் ஊற்றாக, சமாதானத்தின் கருவியாக, சமாதானத்தை அறிவிக்கின்றவராக, சமாதானத்தின் ஒரு பிறப்பிடமாக ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக திருமறையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தினுடைய மீடியேட்டராக, இல்லை என்றால் கடவுளுடைய சமாதானத்தை உலகுக்கு கொண்டு வருகின்ற ஒரு கருவியாக திருமறையில இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கலாம். மீடியேட்டர் ஆஃப் காட் பீஸ் டு திஸ் வேர்ல்ட். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய சமாதானத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றார். அது ஒரு திருப்பணி. இதுதான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சமாதான பிரபு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எனவே கடவுளுடைய சமாதானத்தை உலகு கொண்டு வருகின்ற ஒரு இன்டர்மீடியேட்டராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும் திருமறையிலே. அது மட்டுமல்ல, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகின்றார், இயேசுவின் மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மூலமாக கடவுளோடு நாம் சமாதானமாகின்றோம். சோ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் கடவுளோடு சமாதானமாகுவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 6:9 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு பெயர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் சமாதான பிரபு, சமாதானத்துக்கெல்லாம் ராஜா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சமாதானத்தினுடைய மீடியேட்டராக மட்டுமல்ல, சமாதானத்தினுடைய பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஆகவும் திருமறையில் நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை பார்க்கும் பொழுது உடைந்த உறவை ஆண்டவர் ஆக இயேசு கிறிஸ்து ஒற்றுமைப்படுத்தி ஒரு முழுமையான சமாதானத்தை மனுக்குலத்திற்கும் ஆண்டவருக்கும் உண்டாக்குனதை நாம் பார்க்க முடியும். So Christ alone restore the broken relationship between us and God, and he brought us God's peace in our life. இயேசு கிறிஸ்துவே நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உடைந்த உறவை அவர் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக மீண்டுமாக
அவர் புதுப்பித்து நாம் ஆண்டவரோடு இருந்த சமாதானத்தை மீண்டுமாக அவர் திருப்ப கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஜீசஸ் கிவ்ஸ் ஹிஸ் பீஸ். ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய சமாதானத்தை தருகின்றேன். சோ சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். யோவான் 14:27 யோவான் மற்றும் 20 நாம் பார்க்கலாம். எனவே சமாதானத்தினுடைய காரணராக ஆண்டவர் இருக்கின்றார். அந்த சமாதானத்தை உலகில் கொண்டு வந்த ஒரு மீடியேட்டராக, ஒரு பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஆக, அவருடைய சிலுவையின் மூலமாய், மரணத்தின் மூலமாய், உயிர்த்தெழுதல் மூலமாய் நம்மை ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, திருமறை சொல்லுகின்றது, இந்த சமாதானத்தை ஆண்டவர் ஏன் நமக்கு கொடுத்தார் என்றால், நாம் இந்த சமாதானத்தை நம்முடைய திருப்பணியின் மூலமாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. அதுதான் திருப்பணி. இயேசு கிறிஸ்துவின் திருப்பணி என்பது கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட சமாதானத்தை அவர் தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அந்த சமாதானத்தை உலகத்திற்கு கொடுத்தார். எனவே அந்த திருப்பணியை ஆண்டவர் இன்றைக்கு நாம் செய்யும்படியாக நம்மிடமும் அதை பணித்திருக்கின்றார் என்பதை நாம் திருமறையின் மூலமாக பார்க்கலாம். மத்தேயு 5:9 நாம் பார்க்கின்றோம். மலைப்பொழிவிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். எனவே நாம் மற்றவர்களோடு சமாதானமாய் இருப்பதன் மூலமாக, சமாதானமாய் வாழ்வதன் மூலமாக ஆண்டவருடைய திருப்பணியை நாம், ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்தளிக்கின்றோம். எனவே சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 4:7 பவுல் சொல்லுகின்றார், we have to share God's peace. அதுதான் சொல்லுகின்றார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆள கடவது. எனவே பவுலும் தன்னுடைய ஊழியத்திலே கடவுளுடைய சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஊழியனாக திகழ்வதை நாம் பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 நாம் பார்க்கலாம், கடவுளுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஊழியத்தை தான் ஆண்டவர் நம்மிடம் கொடுத்து சென்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுத்தது. லூக்கா 2:10 பார்க்கும்போது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கின்றேன். எனவே இயேசு கிறிஸ்துடைய ஊழியமே கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் இயேசுவின் திருப்பணியாக இருந்தது. இயேசுடைய திருப்பணியிலே 2 மிக முக்கியமான நோக்கம். ஒன்று, மனுமக்களை பாவத்தில் இருந்தும் மற்ற அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்க வேண்டும். இரண்டாவதாக, சமாதானம் இல்லாத ஒவ்வொரு உள்ளத்திற்கும் ஆண்டவருடைய சமாதானத்தை கொடுக்க வேண்டும். இல்லத்திற்கும் கடவுள் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். இயேசுனுடைய ஊழியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே இந்த 2 தான். ஒன்று விடுதலை, இரண்டாவது சமாதானம். ஆண்டவர் இந்த 2ஐயும் நாம் செய்யும்படியாக நம்மிடம் இந்த பணியை பணித்திருக்கின்றார். மத்தேயு 28:13 முதற்கொண்டு, மார்க் 16, லூக்கா 24, யோவான் 21 பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பணியை கடவுள் நம்மிடம் கொடுத்து இந்த விடுதலை பணியையும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கின்ற ஒரு பெரிய பணியையும் ஆண்டவர் நம்முடைய கருத்தலை கொடுத்திருக்கின்றார். அன்பான கேட்டுக்கொண்டிருக்கின்ற இறை மக்களே, கடவுளிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதுதான் ஊழியம், அதுதான் திருப்பணி. எனவே திருப்பணி என்றால் ஒன்றுமல்ல, 2 காரியத்தை நாம் ஆண்டவரிடம் பெற்று மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கின்றோம். ஒன்று, பாவத்தில் இருந்தும் மற்ற அடிமைத்தனத்தில் இருந்தும் நாம் பெறுகின்ற விடுதலை, ரட்சிப்பு, இல்லை என்றால் மீட்பு. இரண்டாவது, ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்ற சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். எனவே இந்த சமாதானம் என்பது நாம் நமக்காக மட்டும் தக்க வைத்துக் கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் நம்மை ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த பீஸ் இந்த பைபிள்ல ஆண்டவர் சமாதானத்தின் ஊற்றாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து சமாதானத்தினுடைய கருவியாக அந்த உலகத்திற்கு கடவுள் சமாதானத்தை கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தின் பணியை செய்ய நம்முடைய கரத்திலே அவருடைய ஊழியத்தை ஒப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த காலை வேளையிலும் கூட நாம் மற்றவர்களோடு சமாதானமாய் வாழுகின்றோமா, இல்லை என்றால் முரண்பட்டு வாழுகின்றோமா? நாம் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும், நாம் எந்த அளவுக்கு நாம் மற்றவரோடு சமாதானமாய் வாழுகின்றோமோ, எந்த அளவுக்கு மற்றவரோடு ஐக்கியமாய் வாழுகின்றோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய திருப்பணியை கட்ட முடியும் என்பதை நாம் திருமுறையின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சமாதானத்தை மற்றவர்கள் கொண்டு செல்வதுதான் உண்மையான திருப்பணியாக திருமறை நமக்கு சொல்லுகின்றது. அன்பான கேட்டுக்கொண்டிருக்கிற இறை மக்களே, நாமும் இந்த சமாதானத்தை உலகத்திற்கு எடுத்துச் செல்லுகின்ற ஊழியத்திலே நம்ம இணைத்துக் கொள்ள இந்த காலையிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம்.
இந்த மூன்றாவது பகுதிக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த நாம் உலகத்திற்கு எடுத்துச் செல்லுகின்ற இயேசுவின் சமாதானம் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்பதை மட்டும் மூன்றாவது பகுதியிலே ஒரு 3 சிறப்பு அம்சங்களோடு நான் கூறிவிட்டு ஜெபித்து முடிக்க நிறைவு ஆசைப்படுகின்றேன். What are the basic 3 features of Jesus' peace? யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன், உலகம் கொடுக்கின்ற பிரகாரமாய் அல்ல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு அருமையான ஒரு ஆண்டவர் வார்த்தை சொல்லுகின்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன், உலகம் கொடுக்கின்ற பிரகாரமாய் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்? உலகம் கொடுக்கின்ற சமாதானம் வேறு, ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம் வேறு. எனவே இந்த நாம் செய்ய போகின்ற ஊழியம் ஆண்டவரிடம் பெற்று கொண்ட சமாதானம் என்பது 3 மிக முக்கியமான சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. நாம் மற்றவரிடம் நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தினுடைய சமாதான பகிர்வும் என்பதும் அந்த சமாதானத்திலும் இந்த 3 காரியங்கள் மிக முக்கியமாய் தேவை. எனவே முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானம் உலக சமாதானத்திலிருந்து வேறுபட்டது. அப்போ இயேசுவின் சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? அதை தான் நாம் நற்செய்தியாக அறிவிக்க ஆண்டவரால் இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நீதியை உள்ளடக்கியது இயேசுவின் சமாதானம். ஜீசஸ் பீஸ் இஸ் வித் ஜஸ்டிஸ். இயேசுவின் சமாதானத்திலே நீதியையும் சமாதானத்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். எனவே ஒரு இயேசு விரும்புகின்ற சமாதானம் என்பது ஒரு நீதி உள்ள சமாதானமாக, ஒரு சமத்துவம் உள்ள சமாதானமாக, the something is inclusive, அனைவரையும் உள்ளடக்கிய சமாதானமாக ஆண்டவருடைய சமாதானத்தை எதிர்பார்க்கின்றார். அதை தான் நாம் மற்றவர்களுக்கும் கொண்டு செல்லும்படியாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசுவே ரொம்ப அழகா சொல்றாரு, முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கின்றது. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் சமாதானம் நீதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். ஒரு அழகான ஒரு வசனம். இதை பொதுவாக நாம் பிரசங்கிப்பது கிடையாது, இதை பொதுவாக பிரசங்கிமார்கள் பயன்படுத்துவதும் கிடையாது. உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். சோ எவ்வாறு நதியானது சமுத்திரத்தில் கலக்கின்றதோ, எவ்வாறு நதியையும் சமுத்திரத்தை நாம் பிரித்து பார்க்க முடியாதோ, அவ்வாறு நீதியையும் சமாதானத்தை நாம் பிரித்து பார்க்க முடியாது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகின்றார், நன்மை செய்கின்றவன் எவனோ அவர்களுக்கு சமாதானம் உண்டு. நாம் நன்மை செய்யும் பொழுது, நாம் நீதி செய்யும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இதுதான் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புறப்பட்டு வர கடவது. அன்பான சோதனை சோதரியே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு சமாதானம், நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற சமாதானம் என்பது அநீதி உள்ள சமாதானம் அல்ல, ஒரு நீதி உள்ள சமாதானத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இதான் அநேக தீர்க்கர்கள் தங்களுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். அன்றைக்கு தீர்க்க தரிசன காலத்திலே, குறிப்பாக 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு முன்னாக இருக்கின்ற 9, 8, 7 இந்த 3 நூற்றாண்டிலே வாழ்ந்த தீர்க்கர்களிலே பொய் தீர்க்கர்களும் இருந்தார்கள். இந்த பொய் தீர்க்கர்கள் எப்பொழுதும் மன்னிடம், கடவுள் அரசனிடம் சென்று இந்த உலகத்திற்கு சமாதானம் என்று சொல்லி ஒரு பொய்யான சமாதானத்தை பரப்பி வந்தார்கள். ஆனால் எரேமியா, ஆமோஸ், ஓசியா, மல்கியா, மீகா போன்ற தீர்க்கர்கள் எழும்பி உண்மையான சமாதானம் எது என்பதை மன்னனுக்கும் நாட்டிற்கும் நமக்கும் விலைக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள சமாதானத்தை விளக்கிய தீர்க்கர்களே ஒரு அருமையான ஒரு தீர்க்கன் மீகா. மீகா புத்தகமே ஒரு நீதி உள்ள சமாதானத்தை விளக்குகின்ற ஒரு புத்தகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி பொய் சமாதானத்தை சொல்லும் பொழுது மீகா நீதி உள்ள சமாதானத்தை
பறைசாற்றுகின்ற இறைவனுடைய ஒரு வாக்காக குரலாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். மீகா புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், மீகா முதல் அதிகாரம் முழுமையாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய சிலை வணக்கத்தை, விக்கிரக ஆராதனையை எதிர்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். விக்கிரக ஆராதனை இருக்கும் பொழுது, சிலை வணக்கம் இருக்கும் பொழுது, விபச்சாரம் இருக்கும் பொழுது, வேசித்தனம் இருக்கும் பொழுது, அங்கு ஒரு நீதியுள்ள ஒரு சமாதானம், ஒரு நீதியுள்ள சமூகத்தை பார்க்க முடியாது. இரண்டாம் அதிகாரத்திலே, மீகா இரண்டாம் அதிகாரத்திலே இங்கு மீகா குறிப்பிடுகின்றார், மக்கள் எல்லோரும் பணத்தின் மீது ஆசையா இருப்பதனால மக்கள் நீதியை விட்டு அவர்கள் ஏழைகளை அநீதியாக நடத்துகின்றார்கள். Unjust treatment to the poor because of the love of money. பணத்தின் மீது கொண்ட அன்பினால் ஏழைகள் அநீதியாக நடத்தப்படுகின்றார்கள் என்பதை மீகா இரண்டாம் அதிகாரத்திலே மிக அழகாக மீகா விளக்கி, எனவே சமூகத்திலே நீதி இல்லாத பொழுது நீதி இல்லா சமாதானம் ஒரு பொய் சமாதானமாக மீகா சொல்வதை பார்க்க முடியும். மூன்றாம் அதிகாரம், மீகா மூன்றாம் அதிகாரம், ஒரு அநீதியான சக்திகள் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அது செயல்பாடுகள் சமூகத்தை பாதிப்பதை மீகா விளக்குகின்றார். எனவே இந்த மூன்றாம் அதிகாரத்தில் அநீதியான சக்தி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுகின்றது. எடுத்துக்கொண்டு ஏழை எளிய மக்களை ஒடுக்கின்ற நிகழ்ச்சிகளை மீகா சொல்லுகின்றார். அதனாலதான் ஆமோஸ் இதை பார்த்து சொல்லுகின்றார், எளியவனை ஒரு ஜோடி செருப்புக்கு நீங்கள் விற்று கொண்டீர்கள், நீங்கள் எளியவனை ஒரு ஜோடி சோற்றுக்கு நீங்கள் ஒரு ஜோடி செருப்புக்கு நீங்கள் விற்று மாரி காலத்துக்கு ஒரு வீடையும் கோடை காலத்துக்கு ஒரு வீடையும் கட்டி இருக்கின்றவர்களே உங்களுக்கு ஐயோ. அன்பான கேட்டுக்கொண்டிருக்கின்ற இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இத்தகைய விக்கிரக ஆராதனை, இத்தகைய பாவங்கள், இத்தகைய சுரண்டல்கள், ஏழை மக்களுடைய நாம் ரத்தத்தை உறிஞ்சி அதெல்லாம் நாம் பணம் சம்பாதித்திருப்போம் என்றால், அந்த அநீதியினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தோடு வாழ்வோம் என்றால் அது ஒரு பொய்யான சமாதானம் தான். வட்டியை கொடுத்த பணத்துல நம்ம இல்லங்களை கட்டி இருப்போம் என்றால், நாம் லஞ்சம் வாங்கின பணத்தில் நம்முடைய இல்லங்கள் கட்டப்பட்டிருக்கும் என்றால், ஏழை மக்களுடைய கூலி நம்முடைய கரத்திலே நாம் வைத்துக் கொண்டு அந்த கூலி நிமித்தமாக ஏழை மக்களிடமிருந்து வாங்கின வட்டியின் மூலமாக, லஞ்ச பணத்தின் மூலமாக நாம் இல்லங்களை கட்டி நம்முடைய சொத்துக்களை நாம் பெருக்கிக் கொண்டு அதன் மூலமாக நான் சமாதானமாக வருகின்றேன், அதன் மூலமாக நான் ஆசீர்வாதமாக இருக்கின்றேன் என்று சொல்வோம் என்றால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே மீகா அநீதியுள்ள பொருளினால் வந்த எதையும், மற்றவருடைய உழைப்பை சுரண்டி மற்றவர்களை ஒடுக்கி வந்த சமாதானம் எல்லாவற்றையும் போலி என்று சொல்லி நான்காம் அதிகாரத்திலே நீதியுள்ள ஆண்டவரின் சமாதானத்தை மீகா பறைசாற்றுகின்றார். மீகா நான்காம் வாசிக்கிற முதலாம் திருமறை பகுதியிலே மீகா நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே அங்கு மீகா அழகா சொல்றாரு, நீதி எங்கிருந்து புறப்பட்டு வருமாம், ஆண்டவருடைய இல்லத்திலிருந்து நீதி புறப்பட்டு வரும். எனவே ஜஸ்டிஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் காட். 1-2 வசனம், சியோனில் இருந்து வேதம் புறப்பட்டு வரும். எனவே கடவுள் தன்னுடைய இல்லத்திலிருந்து நீதியை புறப்பட பண்ணி தன்னுடைய இல்லத்திலிருந்து நீதியை உலகத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு ஆண்டவராக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த ஆண்டவருடைய இல்லம் என்பது ஏதோ யூதர்களுக்கு மட்டுமல்ல, அது உலக அனைத்திற்கும் உடைய இல்லமாக ஆண்டவர் சொல்லுகின்றார். So God for all nation, a peace for all nation, justice for all nation. எனவே முதல் 2 வசனத்திலே, 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே இங்கு மீகா சொல்லுகின்றார், ஆண்டவருடைய இல்லத்திலிருந்து நீதியை ஆண்டவர் நடப்பிக்கின்றார். இரண்டாவது, இந்த நீதி, இந்த ஆண்டவருடைய இல்லம் என்பது ஏதோ யூதர்களுக்கு மட்டும் உரியது அல்ல. நம்முடைய இன்னைய சூழலை சொல்ல போவோம் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு உரியது மட்டுமல்ல, இது உலக அனைத்தையும் உள்ளடக்கிய something inclusive, something equal rights, the equality inclusion, ஒரு ஈக்வலிட்டேரியன் சொசைட்டியை அங்கு ஆண்டவர் உருவாக்குவதை நாம் பார்க்க முடியும். அதான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லுகின்றார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கின்றது. சோ என்னுடைய வீடு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட யூதர்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பிட்ட ஆண்களுக்கு மட்டுமல்ல, என்னுடைய வீடு என்பது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. சோ ஒரு சமத்துவத்தை, ஒரு நீதியை ஆண்டவர் தன்னுடைய இல்லத்தில், தன்னுடைய திருச்சபையில் இருந்து துவங்குவதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இதே 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் பகுதியிலே ஆண்டவர் அநீதியை எதிர்க்கின்றார், அநியாயம் செய்கின்றவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பார்க்கும் பொழுது அங்கு அழிக்கும் சக்திகள் ஒரு ஆக்குகின்ற சக்தியாக மாறுகின்றன, உற்பத்தி கருவிகளாக மாறுகின்றன.
பாருங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் வார். அங்கு பார்க்கும் பொழுது பட்டயங்கள் மண்வெட்டிகளாக மாற்றப்படுகின்றது. சோ கடவுளுடைய சமாதானம் வரும் பொழுது, கடவுளுடைய நீதியுள்ள சமத்துவம் வரும் பொழுது அங்கு சண்டை இல்லாத ஒரு உலகம் வருகின்றது. என்னன்னா, எதுக்கு ஆசை இல்லாத சண்டையா வருது? ஆசையினாலதான் வருது. இன்னைக்கு ஏன் போட்டி? ஆசையினால் போட்டி. இன்னைக்கு ஏன் உலக யுத்தம்? ஆசை. யார் எந்த நிலத்தை வச்சுக்கிறது, யார் தன்னுடைய பவரை, எக்கனாமிக் பவரை உலகத்துல காட்டுறது, யார் உலகை கட்டுப்படுத்துவது? அமெரிக்காவா, சைனாவா, ரஷ்யாவா, ஜெர்மனா? சோ ஆதிக்கம் யார் செலுத்துவது என்பதில்தான் போட்டி வருகின்றது. இதனாலதான் நம்முடைய இந்தியா நாடு உட்பட பல நாடுகள் பட்ஜெட்ல அதிக பணமான லட்சக்கணக்கான கோடியை ராணுவத்திற்கு ஒதுக்குகின்றார்கள். சோ பணத்தின் மீதும் நிலத்தின் மீதும் அதிகாரத்தின் மீதும் ஆள வேண்டும் என்ற ஆளுகை மீதும் ஆசை இல்லாமல் போகும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா பட்டயங்களும் மண்வெட்டிகளாக, உற்பத்தி கருவிகளாக மாறும். உன்னுடைய ஈட்டிகள் அறிவாள்களாக மாறும். எனவே ஆண்டவருடைய சமாதானம் என்பது போரை மாற்றக்கூடிய, அழிக்கக்கூடிய கருவிகளை உற்பத்தி கருவியாக மாற்றக்கூடிய ஒரு சமாதானத்தை கடவுள் சொல்லுகின்றார். ஒரு நாட்டை, ஒரு நாடு அழிச்சு ஜெயிச்சு அதனால சமாதானம் வந்துச்சு என்பது உண்மையான சமாதானம் அல்ல. ஒரு நாட்டிலே ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா, ஒருத்தன் தோற்று ஒருத்தன் ஜெயித்தவன் மூலமாக தன்னுடைய சமாதானத்தை நாட்டை நிலைநாட்டுகின்றாரு. இப்ப நம்ம பக்கத்து நாட்டு நடந்துருக்குது, ஒரு இனம் முழுமையாக அழிக்கப்பட்டு, இப்ப அந்த நாடு சமாதானமா இருக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் போலித்தனமான சமாதானம். அது அடக்குமுறையினால், அநீதியினால் வந்த சமாதானம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம் என்பது ஒரு நீதியுள்ள, சமத்துவம் உள்ள, அனைவரையும் உள்ளடக்கிய, அழிக்கும் கருவிகள் உருவாக்கும் கருவிகளாக ஒரு சமாதானத்தை கடவுள் கொடுக்கின்றார். தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கு சுரண்டல் இல்லை. அவன் தன் திராட்சை தோட்டத்திலே பயப்படாமல் அமர்ந்திருப்பான். யார் எங்க வீட்டை திருடுவாங்க, யார் சுரண்டுவாங்க என்ற பயம் இல்லை. நோ எக்ஸ்ப்ளாய்டேஷன். 6ஆம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், நொண்டியானவர்கள், தள்ளுண்டவர்கள், மீதியானவர்களை மீண்டும் நான் அழைத்து வருவேன். சோ சமூகத்திலே யாரெல்லாம் விளிம்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் சமூக மையத்திற்குள் வருவார்கள். அதனால் வருத சமாதானம், அதுதான் உண்மையான சமாதானமாக ஆண்டவர் மீகா மூலமாக இந்த காலையிலே நமக்கு சொல்லுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். கேட்கிற அன்பான இறை மக்களே, இந்த உலகம் கொடுக்கின்ற சமாதானம் என்பது அநீதியினால் வரலாம், அடக்குமுறையினால் வரலாம், ஆளுகை செய்வதன் மூலமாக வரலாம், பணத்தை கொண்டு இந்த சமாதானத்தை இந்த உலகம் ஒரு போலித்தனமாக கொடுக்கலாம். வலியவன் எளியவனை தோற்கடித்து ஒரு சமாதானத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது அநீதி உள்ள சமாதானம். அப்ப நீதி உள்ள சமாதானம் என்றால் என்ன? அது ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகின்றது. நீதி உள்ள சமாதானத்திலே அங்கு அநீதி கிடையாது, அங்கு போர் இல்லை. அழிக்கும் எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் உற்பத்தி ஆயுதங்களாக மாற்றி, அங்கு சுரண்டல் இல்லாமல் வெளியில் இருக்கின்ற எல்லா மக்களும் சமூக மையத்தில் வருவதுதான் ஆண்டவர் நீதியுள்ள சமாதானமாக ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். எனவே அந்த நீதியுள்ள சமாதானத்தை நாம் இந்த உலகத்திலே கொண்டு செல்லதான் ஆண்டவர் நம்மை இந்த ஊழியத்திற்காக அழைத்திருக்கின்றார். எனவே ஊழியம் என்பது ஏதோ பிரசங்கம் பண்ணது மட்டுமல்ல, ஏதோ ஜெபிப்பது மட்டுமல்ல, உபவாசிப்பது மட்டுமல்ல, ஒரு நீதி உள்ள சமாதானத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவது ஊழியர்களாகிய நம் ஒவ்வொருடைய கடமையும் கூட. அந்த நீதி என்பது நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய சமூகத்திலே அது சென்றடையும் பொழுது, ஒரு முழுமையான ஒரு நீதி உள்ள உலகத்தை, நீதி மூலமாக உள்ள சமாதானத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. ஏசாமி அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. விபச்சாரத்தில் மாட்டிய ஒரு பெண், அந்த பெண் அழைத்துக்கிட்டு வராங்க, கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். அங்கு ஆண்டவர் ஒரு போலித்தனமான சமாதானத்தை ஆண்டவர் நிறுவவில்லை. ஒருவேளை அந்த பொண்ணை சாகடிச்சிட்டாங்கன்னா ஒரு பீஸ் வந்திருக்கிறோம். ஆனா அந்த பொண்ணோடு விபச்சாரம் பண்ணவன் அவனும் அநீதிகாரன் தான், அவன் தப்பிச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீதி நிலைநாட்டுகின்றார். என்ன சொல்றாரு? உங்களில் பாவம் செய்யாதவன் இவைகள் மேல் முதலாவது கல்லறியை கடவன். சோ அங்கு அநீதி தோற்கடிக்கப்படுகின்றது, நீதி நிலைநாட்டப்படுகின்றது, சமத்துவம் வருகின்றது, சமாதானம் வருகின்றது, மனம் திரும்புதலும் வந்து விடுகின்றது. இனி நீ பாவம் செய்யாதே. அன்பான சோதனை சோதரியே,
இந்த அருமையான இந்த காலை வேளையிலும் கூட நீதியுள்ள சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க, மற்றவர்களுக்கு ஊழியத்திலே நாம் அதை கொண்டு செல்ல ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே முதலாவதாக ஜீசஸ் ஜஸ்டிஸ், ஜீசஸ் பீஸ் இஸ் வித் ஜஸ்டிஸ் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக ஜீசஸ் பீஸ் ஹஸ் காட் லவ், அன்பை உள்ளடக்கிய இயேசுவினுடைய சமாதானம். முதலாவது நீதியை உள்ளடக்கிய இயேசுவின் சமாதானம், இரண்டாவது அன்பை உள்ளடக்கிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உலக பிரகாரமாய் கொடுக்கின்ற பிரகாரமாய் நான் சமாதானத்தை கொடுக்கவில்லை. அப்ப உலக பிரகாரமான சமாதானத்துல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சூழல் சார்ந்து ஒரு சிலர் நம்மை நேசிப்பார்கள். நம்ம நல்லா இருந்தா நம்ம அண்ணன் நமக்கு நல்லா இருப்பான், நம்ம கிட்ட பணம் இருந்தா நம்மளை ரொம்ப அன்பு செலுத்துவாங்க, நம்ம ஏத்த மாதிரி நமக்கு நடந்துகிட்டோம்னா அவங்க நம்ம மேல அன்பு வைப்பாங்க. நம்ம ஒருவேளை இந்த மனிதர்கள் மீது காட்டுகின்ற அன்பு என்பது சூழல் சார்ந்தது, எதிர்பார்ப்பு சார்ந்தது. அவங்க மனது கோடாமல் நடக்கின்ற வரை அவர்களை நேசித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் மனுஷன் மீது வைக்கின்ற அன்பு. என்றைக்கு ஒருவருடைய மனதிற்கு எதிராக ஒருவர் நடக்கின்றாரோ, சூழல் சரியில்லையோ, ஒருவேளை சுயநலத்தால் சூழல்கள் மாற்றப்படும் பொழுது அங்கு அன்பு உடையும் சமாதானம் கெட்டுவிடும். ஆனா ஆண்டவருடைய அன்பு என்பது எப்படிப்பட்ட அன்பா, ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம் என்பது எப்படிப்பட்ட சமாதானமா, சூழல் சாராத அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. அதேதான் ரோமர் 5:8 பவுல் சொல்லுகின்றார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். சோ இயேசு கொடுக்கின்ற சமாதானம் என்பது அவருடைய அன்பை உள்ளடக்கியது, இந்த உலக அன்பு அல்ல. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு, சுயநலம் சாராதது, சூழ்நிலை சாராதது. நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் அவர் நம்மை வெறுக்காமல் நம்மை நேசிக்கின்ற அன்பு. அதன் மூலமாக இந்த அன்பின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே ஜீசஸ் லவ் இஸ் ஃபுல் ஆஃப் அகப்பே ஆர் சாக்ரிஃபிஷியல் லவ் என்று சொல்லி பார்க்கின்றோம். 1 யோவான் 4:36 யோவான் 3:16 பார்க்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கின்றார், தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவர் 1 யோவான் 4:19 பார்க்கின்றோம், அவர் முதலாவது நம்மை நேசித்தார், நாம் அவரை நேசிக்கவில்லையா, அவர் நம்மை நேசித்திருக்கின்றார். எனவே இயேசுவின் சமாதானம் முழுமையாக ஒரு சுயநலம் சாராத, ஒரு தியாகம் உள்ள, சூழல் சாராத, ஒரு அர்ப்பணிப்புள்ள அன்பு நிறைந்திருப்பதனால இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற சமாதானத்தை இந்த உலகம் எடுத்துக்கொள்ள முடியாது, இந்த உலகம் அதை பறித்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பல பேரிடம் தன்னுடைய அன்பின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கினார். முதலாவது பார்க்கும் பொழுது யாரெல்லாம் உலகத்தில் மிக களைத்து போயிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அன்பை பொழிகின்றார். மத்தேயு 11:28 பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மிகவும் வாழ்க்கையிலே களைத்தவர்கள், அன்பான கேட்டுக்கொண்ட சகோதரி சகோதரியே, வாழ்க்கையில மிகவும் போராட்டத்தினால் களைத்து அன்பு இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவருடைய அன்பு காலையிலே முதலாவது நம்மை தேடி வருகின்றது. வாழ்க்கையில மிகவும் களைத்தவர்களை ஆண்டவர் மிகவும் நேசிக்கின்றார். அடுத்ததாக மத்தேயு 15:32 பார்க்கும் பொழுது, பசியோடு இருப்பவர்கள் மீது ஆண்டவர் அன்பு கூர்ந்து அங்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து, அது இயேசுவின் அன்பை பார்க்க முடியும். இயேசு அவர்கள் மீது மனதுருகி, இவர்கள் பசியோடு நான் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். எனவே இயேசுவின் அந்த அன்பு அவர்கள் பசியை மாற்றியது, ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு வாழ்க்கையிலே கொடுத்தது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது உலகத்தில் யாருமே இல்லாத அனாதைகளை இயேசுவின் அன்பு தேடி சென்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொடுக்கின்றது. ஒரு இதுல முக்கியமான 3 பேர் இருக்கிறாங்க. 38 வருடமாய் பெதஸ்தா குளத்திலே அருகே இருந்த ஒரு முடவர். அடுத்தது பார்க்கும் பொழுது பர்த்திலேமேயு குருடன். அடுத்ததாக ஒரே மகனை இழந்த ஞாயின் விதையினுடைய விதவை. இந்த 3 பேருக்கும் உலகத்துல யாருமே இல்ல. 38 வருடமா இருந்தவன் என்ன சொல்றான், ஆண்டவரே ஏசாமி கேட்கும்போது 38 வருஷமா ஒருவர் கூட எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இவனுடைய ஏக்கம் எல்லாம் இவன் சுகம் பெற வேண்டும் என்பதை விட இவனுக்கு இந்த உலகத்திலே உதவி செய்ய யாரும் இல்லை என்ற அந்த தனிமை இவனை அதிகமாக வாட்டியது. பர்த்திலேமேயு குருடன், அவன் எப்பொழுது ஆண்டவர் வருவார் என்று தெரியவில்லை.
ஆனால் அதுக்கு முன்பதாக அவன் கத்த ஆரம்பிக்கின்றான். அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டான். நாயின் விதவை இருந்த ஒரே மகன் மரித்து விட்டான், அனாதையாக இருக்கல. சோ இவங்க 3 பேருமே வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருமே இல்லை அந்த உலகத்துல. ஆண்டவர்களை தேடி செல்லுகின்றார். நாயின் விதவையினுடைய மகனை தேடி செல்லுகின்றார். பர்த்திமேயை தேடி செல்லுகின்றார். 38 வருடமா இருந்த முடவனை தேடி சென்று அவருடைய அன்பின் மூலமா அவர்களுக்கு சுகப்படுத்தி உயிர்த்தெழச் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்து விட்டார். நாயின் விதவை சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். பர்த்திமேயை சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். 38 வருடமா இருந்த முடவன் மீது உதித்தெழுந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். இயேசுவின் அன்பு உலகத்திலே சமாதானத்தை கொடுக்கின்ற அன்பாக இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மனுஷரால் தூக்கி எறியப்பட்டு சமூகத்திலே இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லை என்று சொல்லி வெளியே தூக்கி எறியப்பட்டவர்கள். ஒருத்தர் யாரு பாத்தீங்கன்னா, அந்த பேய் பிடிச்சவன் வெளியே கல்லறையில கட்டி போட்டிருக்காங்க. அவனை ஆண்டவர் தேடி சென்று சமாதானத்தை கொடுக்கின்றார். 10 குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள வர முடியாது, அவர்களை தேடி சென்று அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குரலை நீக்கி சமாதானத்தை கொடுக்கின்றார். மீண்டும் அவர்கள் குடும்பத்தோடு இணைக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் ஏசாமி செஞ்சதுக்கு பேசிக் காரணமே அவர் மக்கள் மீதும், அனாதைகள் மீதும், கைவிடப்பட்ட மக்கள் மீதும், ஓரங்கடப்பட்ட மக்கள் மீதும், தூக்கி எறியப்பட்ட மக்கள் மீதும் யாரெல்லாம் மக்கள் அன்பு செலுத்தப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஆண்டவர் செலுத்தின அன்புதான் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்தது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலும் கூட நாம் வாழ்க்கையில தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் நாம் இருக்கலாம். நம்மிடம் உண்மையாக அன்பு செலுத்த யாருமே இல்லை என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நாம் ஒரு நாயின் விதவையை போல, பத்திமேயை குருடனை போல, 38 வருட முடவனை போல நம்முடைய வாழ்க்கை முடங்கி போயிருக்கலாம். இந்த காலையிலே அவருடைய அன்பு நம்மை தேடி வருகின்றது. நம்மை தேடி வரும் அன்பு, நம்மை அரவணைக்கும் அன்பு, நம்மை தேற்றுகின்ற அன்பு, நம்மை பலப்படுத்துகின்ற அன்பு, நம்மை தூக்கி எடுக்கின்ற அன்பு. இந்த அன்பின் மூலமாய் கடவுள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். எனவே கவலைப்பட வேண்டாம். மனுஷன் நம்ம நேசிக்கல, மனுஷன் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டான், குடும்பம் நம்மளை தூக்கி எறிஞ்சிருச்சு, குடும்பம் நேசிக்கல என்று சொல்லி நாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்மை நேசிக்கின்ற ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் பாவம் செய்தாலும், நாம் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் நம் பாவத்தை வெறுத்து நம்மை நேசிக்கின்ற ஒரு பெரிய ஆண்டவர் நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அவருடைய அன்பின் மூலமாக சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். தொடர்ந்து இயேசுவினுடைய அன்பு என்பது மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் புதிதாக 6 கட்டளையை கொடுக்கின்றார். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பொதுவா நம்ம என்ன யோசிப்போம்னா, தீமையை தீமையினால் வெல்ல வேண்டும், எதிரியை சண்டை போட்டு வெல்லன்னு யோசிப்போம்னா, ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர் ஒரு அன்பின் சமாதானத்தை உலகத்துல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மனசுல இருக்கின்ற வெறுப்பத்துக்கு வெளியே போட்டுரு, உன் மனசுல இருக்கிற கசப்பத்துக்கு வெளியே போட்டுரு, உன் மனசுல இருக்கிற வைராக்கியத்துக்கு வெளியே போடு, அப்பதான் நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் 2 காரியத்தை அவருடைய அன்பின் மூலமாக செய்கின்றார். ஒன்று, சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, கைவிடப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட மக்களை தேடி வந்து அவருடைய அன்பினால் அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கின்றார். 2, இயேசுவின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஒரு வழிவகையும் சொல்லுகின்றார். என்ன வழிவகை தெரியுமா? உன் மனசுல வைராக்கியம் இருக்கக்கூடாது, உன் மனசுல கசப்பு இருக்கக்கூடாது, உன் மனசுல பகைமை இருக்கக்கூடாது, உன் மனசுல ஈகோ இருக்கக்கூடாது, உன் மனசு மற்றவங்களை மன்னிக்கணும். சோ இந்த குணங்கள் இருக்கும் பொழுது தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லுவதன் மூலமாக வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றுக் கொள்வதாக ஆண்டவர் தன்னுடைய மலைப்பொழிவிலே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நற்செய்திபதியை வாசிக்க அந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். 6 புதிய கட்டளை கொடுக்கிறார். அது முதலாவது பொதுவாக பெண்களில் துவங்குகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வருது, கணவன் மனைவி உறவுக்குள்ள வருது, அடுத்த சகோதரன் உறவுக்குள்ள வருது, கடைசியா முடிக்கும் போது எதிரிகிட்ட போய் முடிக்கிறார். அதுல சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, உன் சகோதரனை உன் மனதிலே நிந்தித்தாலும் அது பாவம், நீ ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தால் அது ஒரு பாவம். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒருவன் 1 மைல் தூரம் நடக்க அழைத்தால் 2 மைல் கூட போ. ஒரு கணத்தில் அரைஞ்சானா மறு கணத்தை காட்டு. அப்ப என்னன்னா அவனை அது மூலமா வெட்கப்படுத்துறது. தீமைக்கு தீமை செஞ்சு அவனை வெட்கப்படுத்துவது அல்ல, தீமைக்கு நாம் அவனுக்கு நன்மை செய்யும் பொழுது அதை நினைத்து அவன் தலை குனிந்து விடுகின்றான், அவன் குறுகலாகி விடுகின்றான். ஐயோ, நான் ஒரு தீமை செஞ்சேனே, ஒரு தொடர் நன்மை செய்யறாரு என்று சொல்லி அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பாக இருப்பதாக ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா சொல்ற 5:44 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் எந்திக்கின்றவர்களுக்காகவும் உங்களை துக்கப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். சோ இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பது
வைராக்கியமற்ற, கசப்பில்லாத, பழி வாங்குதல் இல்லாத, ஒரு கால் புரட்சி இல்லாத தூய்மையான அன்பு இயேசுவின் அன்பு. இந்த தூய்மையான அன்பை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இந்த தூய்மையான அன்பை தான் நாம் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லும்படியாக அந்த ஊழியத்தை நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கின்றார். இதுதான் உலக அன்பிற்கும் நம்ம இயேசுவின் அன்புக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். நம்முடைய அன்புல கலப்படம் இருக்குது, நமக்குள்ள வைராக்கியம் இருக்குது, பகைமை இருக்குது, கசப்பு இருக்கு, மன்னிக்க முடியல, அவங்க செஞ்ச குற்றத்தை மறக்க முடியல. ஆனா இயேசுவின் அன்பிலே இது எதுவுமே கிடையாது. கசப்பு இல்ல, வைராக்கியம் இல்ல, பொறாமை இல்ல, பெருமை இல்ல, மன்னிப்பு இருக்குது. இந்த அன்பை நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சமாதானம் அடைகின்றோம். இதை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது இயேசுவின் சமாதானத்தை செய்கின்ற ஊழியர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போல் மாற அழைக்கப்படுகின்றோம். நம்ம எல்லாம் சொல்றோம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்ன்றோம், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசின்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இரண்டாவதாக, ஜீசஸ் பீஸ் as God his own sacrificial love. மூன்றாவதாக, இயேசுவின் சமாதானம் என்பது துன்பத்தில் மகிழ்ச்சியை உள்ளடக்கிய சமாதானம். இது கூட உலக சமாதானத்தில் வித்தியாசமானது. உலகம் நம்ம எப்போ சமாதானமா இருப்போம், எப்போ மகிழ்ச்சியா இருப்போம், வாழ்க்கையில கஷ்டமே இல்லாதப்போ மகிழ்ச்சியா இருப்போம். நம்ம எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் ஆச்சுன்னா ஹாப்பியா இருப்போம். வீடு வாங்கினா சந்தோஷமா இருப்போம், பிள்ளைங்க எஜுகேஷன் நல்லா இருந்தால் சந்தோஷமா இருப்போம், மேரேஜ் பிள்ளைங்களுக்கு ஆச்சுன்னா சந்தோஷமா இருப்போம், ப்ராப்பர்ட்டி வாங்கினா மகிழ்ச்சி ஆகும், கை நிறைய சம்பளம், சந்தோஷமான வாழ்க்கை, குடும்பத்தில் எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கடன் கிடையாது, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு லைஃப் வாழும் பொழுது மகிழ்ச்சியா வாழுவோம். இது உலக பிரகாரமான மகிழ்ச்சி. ஆனா வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, அந்த கஷ்டமும் வியாதியும் நம்முடைய சமாதானத்தை குலைத்து விடுகின்றது. ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கின்ற சமாதானம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும், நான் கொடுக்கின்ற சமாதானத்தை இந்த வியாதியோ, இந்த பிரச்சனையோ, இந்த துன்பங்களோ, இந்த கஷ்டங்களோ ஒன்றும் டச் பண்ண முடியாது ஆண்டவர் சொல்றாரு. That's the speciality of Jesus peace. That's the speciality of Jesus peace. அல்லதான் மத்தேயு 10:34 சொல்றாரு, Jesus peace is not in the context of silence or not in the absence of conflict, but Jesus peace in the midst of conflict. மீண்டும் சொல்லுகின்றேன், இயேசுவின் சமாதானம் என்பது not in the context of absence of conflict. ஒரு குழப்பமோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு போர் சூழலோ, ஒரு இழப்போ, ஒரு சரிவோ இருக்கின்ற சூழலில் தான் வருவது இயேசுவின் சமாதானம். எனவே இயேசுவின் சமாதானம் என்பது in the midst of conflict, in the midst of violence, in the midst of chaos and confusion. அன்பான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட சூழலிலே தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். அதுதான் இயேசுவின் சமாதானமாக நாம் பார்க்கலாம். பைபிள்ல அநேக எக்ஸாம்பிள் நாம் பார்க்கலாம். தானியேல், அவன் அதிகமாக மகிழ்ச்சியா இருந்தது சிங்கக்கபியிலே தான். அதான் சொல்றலையா, ஜீசஸ் பீஸ் not in the absence of conflict but in the midst of conflict. Jesus peace not in the absence of failures but in the midst of failures. இயேசுவின் சமாதானம் என்பது தோல்வியில் தான் அதிலே நாம் சமாதானமாக இருக்கிறோம். அதுதான் இயேசுவின் சமாதானம் என்பது வாழ்க்கையில பிரச்சனை மத்தியில மகிழ்ச்சியா இருக்கிறோமே, அதுதான் இயேசுவின் சமாதானம். தானியேல் சிங்கக்கபியிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவங்க பாத்தீங்கன்னா 7 மடங்கு சூழிய ஜாஸ்தி பண்ண சொல்றாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஏனென்றால் இயேசுவின் சமாதானம் அவர்களுக்குள் இருந்தது. அதே மாதிரி பேதுரு, அவனை சிறைச்சாலையில் கையை காலை கட்டி வச்சிருக்கிறாங்க, நல்லா தூங்குறான். யாருக்கா ஜெயில தூக்கம் வருமாங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், நம்ம ஆண்டவரோட எவ்வளவு சண்டை போட்டிருப்போம். என்ன ஆண்டவரே, உமக்காக நாங்க வந்து ஊழியம் செஞ்சனே, எனக்கு ஜெயிலான்னு கேட்டிருப்போம். நிம்மதியா தூங்குறான். துன்பத்திலும் சமாதானத்தை கொடுத்த இயேசுனுடைய கருத்தை பார்க்கணும். ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுதும் அவன் மகிழ்ச்சியோடு தன்னுடைய உயிரை கொடுக்கின்றான். பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலையிலே கைகள் கால்கள் கட்டப்பட்ட சூழலிலே அவர்கள் தேவனை துதித்து பாடுகின்றார்கள். எனவே இந்த சிறைச்சாலையின் மத்தியிலும், இந்த துன்பத்தின் மத்தியிலும், இந்த கஷ்டத்தின் மத்தியிலும், இந்த கண்ணீரின் மத்தியிலும் அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஏனென்றால் கடவுளுடைய சமாதானம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. அநேக இரத்த சாட்சிகள் அவங்க வந்து சந்தோஷமா மரிச்சாங்க. எவ்வளவு மிஷனரிஸ் நீங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க.
நம்ம ஏரியாவில் வந்த கௌடி மிஷனரியா இருந்தாலும் சரி, ஆண்டர்சனா இருந்தாலும் சரி, இல்லை என்றால் தெற்பகுதியில் பணியாற்றின சாரா டக்கரா இருந்தாலும் சரி, எமில் கார்மைக்கலாமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் தோப்பை அவர் மிஷனரி இருந்தாலும் சரி, எத்தனையோ மிஷனரிஸ் பணியாற்றி இருக்காங்க. வில்லியம் கேரி, இன்னுமாக நம்முடைய நாட்டில் பணி செய்த பல்வேறு மிஷனரிகள், சீகன்பர்க் ஐயர், இவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. எப்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க தெரியுமா? துன்பத்துல தான் மகிழ்ச்சியா இருந்தாங்க. சீகன்பால் சிறைச்சாலையிலே தான் அவர் திருமறையை மொழிபெயர்த்தார். அநீதியை எதிர்த்ததுனால தான் சீகன்பாலுக்கு தூக்கி ஜெயில போட்டாங்க. ஐயோ, ஜெயில என்ன போட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் வெடிக்கல, சிறைச்சாலையை திருமறை மொழிபெயர்க்கும் இடமாக இங்க சீகன்பால் கையர் மாற்றினார். எப்படி இவங்க துன்பத்துல மகிழ்ச்சியா இருந்தாங்க? அதுக்கு பேசிக்கா அவங்க சொல்லிய காரியம் செஞ்சாங்க. நம்மை கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், துன்பத்தில் நாம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கடவுள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா, பேசிக்கா ஒரு சில காரியம் செஞ்சாங்க. முதலாவது, they focused on Christ alone. அவங்க துன்பத்தை பார்க்கவில்லை, கிறிஸ்துவை மட்டுமே பார்த்தார்கள். அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அன்பான சோதனை வாழ்க்கையில கஷ்டத்திலும் துன்பத்திலும் இழப்புகளும் மத்தியில் நாம் அதை பார்க்காமல் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நாம் பவுலை போல் சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்படி இவங்க துன்பத்துல மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா, they focused on Christ alone. இரண்டாவது, they focused on salvation alone. அவங்க மீட்பை பற்றி மட்டும் கவலைப்பட்டாங்களே தவிர உலகத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை பார்க்கலாம். அவங்க மீட்பு, they just worried about the salvation alone, anything else. மூன்றாவது பார்க்கும் பொழுது they focused on eternal life alone. அவர்கள் நித்திய வாழ்வை குறித்து தான் கவலைப்பட்டார்களே தவிர இந்த உலக வாழ்க்கையில சொத்து இல்ல, சுகம் இல்ல, வீடு இல்ல, ஐயோ எனக்கு ஆசி போலன்னு சொல்லிட்டு கவலைப்படவே இல்லை. just they focused on the eternal life alone. நாலாவது, they focused on faith alone. அவங்க விசுவாசத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதனால்தான் பேதுருவும் யோவானும் சொல்கின்றார்கள், எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உங்களிடம் கொடுக்கின்றேன், நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட. விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவான். சோ அவங்க லைஃப்ல மெயினா இருந்தது ஃபெய்த் தான். அந்த உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் துன்பத்திலே மகிழ்ச்சியா இருந்து கடவுள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 4 மிக முக்கியமான காரியங்கள். focused on Christ alone, focused on salvation alone, focused on eternal life alone, and focus on faith alone. கிறிஸ்துவை மட்டும் பார்ப்போம், மீட்பை மட்டும் யோசிப்போம், மறுமையை மட்டும் நாம் சிந்திப்போம், விசுவாசத்தை நாம் மட்டும் நாம் யோசிப்போம். இந்த 4 இருந்துச்சுன்னா எந்த துன்பமோ நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் பண்ணாது. இந்த 4 நம்ம கிட்ட குறைபடுறதுனால தான் நம்ம கிறிஸ்துவை பார்க்காம, மறுமையை பார்க்காம, விசுவாசம் இல்லாம, நம்ம மீட்பை பற்றி யோசிக்காதனால தான் இந்த உலகத்தை பத்தி யோசிக்கிறோம். உலக துன்பங்கள் நம்மை அமுக்கி விடுகின்றது. எனவே இயேசுவின் சமாதானம் என்பது துன்பத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இயேசுவின் சமாதானம். கிறிஸ்துவை மட்டும் பற்றி கொள்ளுவோம், விசுவாசத்தை பற்றி கொள்ளுவோம், மீட்பை அண்டிக் கொள்ளுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நித்திய வாழ்வை மட்டும் நாம் நோக்கி ஓடுவோம். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே துன்பத்தின் மத்தியிலே மகிழ்ச்சியை கொடுத்து அவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். அன்பான சோதனை சோதரியே, ஒரு 3 காரியத்தை பார்த்தோம். இயேசுவின் சமாதானம். இந்த சமாதானத்தை நாம் உலகத்திற்கு எடுத்து செல்ல அழைக்கப்படுகின்ற முதலாவதாக இயேசுவின் சமாதானம் நீதியை உள்ளடக்கியது. இரண்டாவதாக இயேசுவின் சமாதானம் என்பது ஒரு தியாகமுள்ள அன்பை உள்ளடக்கியது. மூன்றாவது இயேசுவின் சமாதானம் என்பது துன்பத்தில் மகிழ்ச்சியை உள்ளடக்கியது. இது உலகம் யாரும் கொடுக்க முடியாது. அதனால ஏசாமி சொல்றாரு, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த உலகம் கொடுக்கின்ற பிரகாரமா அல்ல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதை ஒருவனும் ஒரு காலம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருப்பதாக. செய்தியை கேட்டுக்கொள்ள சோதனை சோதரியை, நீதியை கடைபிடிப்போம், நீதியுள்ள சமாதானத்தை நாம் விதைப்போம், இறைவனுடைய அன்பை நாம் ருசி பார்ப்போம், அந்த அன்பை மற்றவர்கள் நாம் காட்டுவோம், துன்பத்திலே மகிழ்ச்சியா இருப்போம், அதை மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். எனவே இந்த 3ஐயும் நாம் வாழ்க்கையை கடைபிடித்து ஆண்டுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு ஊழியமாய் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இதற்கு நாம் அர்ப்பணித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, கொடுத்த நன்மையான அந்த காலை வேலைக்காம கண்டு செலுத்தி வேண்டும். அப்பா, நீதி உள்ள சமாதானம், தியாகமுள்ள அன்பை சுமந்தோம்படி சமாதானம், துன்பத்தின் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையிலே தாருங்க அப்பா. அநேக முறை அப்பா நாங்கள் சமாதானம் இல்லாமல் சமாதானத்துக்காக ஏங்கி அலைகின்றோம். வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் அப்பா உலக துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கின்றோம், ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் பார்த்து வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து விடுகின்ற எங்களை மன்னிக்கும்படியாக கேட்கின்றோம்.
எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான வைராக்கியங்கள், கோபங்கள், பழிவாங்குற எண்ணம் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி போடுங்க ஆண்டவரே. உம்மை போல் மற்றவர்களை மன்னிக்க ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை தாருங்க ஆண்டவரே. அப்ப குறிப்பாக அப்பா துன்பத்திலே மகிழ்ச்சியா இருக்க, இயேசு கிறிஸ்துவாக உம்மை மட்டுமே நாங்கள் நோக்க ஆண்டவரே, மீட்பை மட்டுமே நாங்கள் சிந்திக்க ஆண்டவரே, மறுமை பரலோக ராஜ்யத்தை பற்றி மட்டுமே நாங்கள் யோசிக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தை உறுதியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு இறை மக்களுக்காக வருகின்றோம் அப்பா. இது தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும் அருளை மாற்றின் கிருபையும் கொடுக்கும்படியாக கேட்கின்றோம். சகல துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான CIC சென்ட் மேத்யூஸ் சர்ச் ஈஸ்தாம்பரம் திருச்சபை மக்களுக்கு ஒரு அறிவிப்பை நான் வரைக்கும் ஆசைப்படுகின்றேன். கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நம்முடைய திருச்சபையிலே 5 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்ய முடியாத ஸ்லாக்கியத்தை அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். 2015ஆம் ஆண்டு முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நான் குடும்பமாக செய்த ஒவ்வொரு ஊழியத்தையும் கடவுள் ஆசீர்வதித்ததற்காக முதல் ஆண்டு நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து 5 ஆண்டுகள், ஒருவேளை முதல் ஒரு 3 ஆண்டுகள் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள், கண்ணீர்கள் மத்தியிலும் நடந்து வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து இன்றைக்கு நம்முடைய திருச்சபை என்பது நம்முடைய பேராயத்திற்கே ஒரு முன் உதாரணம் உள்ள திருச்சபையாக அமைய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கின்றார். உண்மையாகவே நமக்கு வந்து சென்ட் மேத்யூஸ் சர்ச் ஈஸ்தாம்பரம் டயசிஸ்க்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறோம். குறிப்பாக இந்த குறுகிய காலத்திலே கிட்டத்தட்ட இந்த சேகரக்குழு வந்து ஒரு 1.5-2 வருஷத்திற்குள்ள கிட்டத்தட்ட 1,50,00,000 ரூபாய்க்கு மேல் நாம் நம்முடைய திருப்பணிகளை செய்திருக்கின்றோம். 4 கிராம ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. நெமிலி ஆலயம் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாயில, தேவர்கொடிப்பள்ளி பாளையம் அதுவும் 60 லட்சம் ரூபாயில, அதுவும் அகரம் திருச்சபை ஒரு 20 lakhsல, கடலூர்ல ஒரு ஆலயம். அது மட்டுமல்ல, நம்முடைய பாரிஷ் கால் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 35 lakhsல நம்ம வந்து அதை முழுமையாக ஏர் கண்டிஷனிங் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஏழை எளிய மக்களுக்கு நாம் மாதம் மாதம் நம்முடைய உதவித்தொகையும் மற்றும் அரிசியும் கொடுத்து வருகின்றோம். இன்னும் நம்மால் முடிந்த அநேக உதவிகளை நாம் கிராமங்களுக்கு செய்து வருகின்றோம். நம்முடைய ஈவான்ஸ் ஹாஸ்டலுக்கு, காலேஜ் ஹாஸ்டலுக்கு நம்ம ஒரு 2 ரூம் நம்ம கட்டி கொடுத்துருக்கிறோம். அதே போல் நம்ம பேராயமாய் நாம் பேராயர் கட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய அரக்கோணம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் நாம் ஒரு ரூமுக்கு நம்ம என்ஷூர் பண்ணி அதற்கான தொகையும் நாம் பாதி கொடுத்துருக்கிறோம். இவ்வாறு கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல் கடந்த 1.5 வருஷத்துல நம்முடைய திருச்சபை சார்பாக அநேக திருப்பணியை செய்வதற்கு கடவுள் கிருபை கொடுத்தார். இந்த 5 ஆண்டுகள் ஜபத்தில் என்னை தாங்கி வந்த திருச்சபை மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 ஆண்டுகள் திருப்பணியை நிறைவு செய்து வருகின்ற ஜூன் மாதம் முதற்கொண்டு CSI விக்டோரியஸ் கிராஸ் அசோக் நகர் அங்கு திருப்பணிக்காக பேராயத்தால் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து மீண்டும் 5 ஆண்டுகள் திருச்சபை மக்களாக நீங்கள் எனக்கு கொடுத்த அன்பின் உபசரிப்புக்காக, அன்புள்ள ஜபத்திற்காக, குறிப்பாக பெரியவர்கள் அநேகர் எனக்காக ஜெபித்தீர்கள். எவ்வளவு பேருடைய குடும்ப ஜபத்திலே நான் ஒரு பங்காளியா இருக்கின்றேன் என்பதை உணர்ந்திருக்கின்றேன். எல்லாருடைய ஃபேமிலி பிரேயரையும் நீங்க ஐயருக்காக ஜம்பம் பண்ணுவதை நான் உணர்ந்திருக்கின்றேன். எனவே மீண்டுமாக 1000 முறையிலும் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை திருச்சபை மக்கள் யாருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஜூன் மாதம் முதற்கொண்டு பேராயத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரமாக CSI விக்டோரியஸ் கிராஸ் அசோக் நகரிலே ஊழியம் செய்யும்படியாக பணியமர்த்தப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஜபத்தில் தாங்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த கொரோனா திருப்பணியை பற்றி நான் ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே கடந்த நாட்களிலே நாம் அநேக ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக உதவி செய்ய ஸ்லாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக கிட்டத்தட்ட 70 குடும்பங்களை நாம் திருச்சபையாக நாம் 2 மாதங்களாக நாம் தாங்கி வருகின்றோம். இதற்காக அநேக நீங்கள் உதாரத்துவமாய் காணிக்கை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றேன். இன்னும் இந்த மாதமும் குறிப்பாக அந்த கொரோனாவுடைய பாதிப்பு முடிகின்ற வரை நம்முடைய திருச்சபை குடும்பங்களை நாம் தாங்குவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இந்த மாதமும் கிட்டத்தட்ட 70 குடும்பங்களை தாங்கும்படியாக நாம் யோசித்து அதற்கான செயல்பாட்டை செய்து வருகின்றோம். எனவே ஆண்டவரால் ஏவப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகின்றவர்கள், இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் திருச்சபைக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் திருச்சபை பேங்க் அக்கௌண்ட்ல நீங்கள் உங்களுடைய காணிக்கையை செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். சந்தா கவரை தவிர மற்ற அனைத்து காணிக்கையும் தயவு செய்து திருச்சபை மக்கள் உங்களுடைய காணிக்கைகளை நம்முடைய பேங்க்ல ஸ்ட்ரைட்டா நீங்கள் செலுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். கொரோனா உதவிக்காக நீங்கள் தேவைப்படுகின்றவர்கள் ராஜ்குமார் டேவிட்சன், திரு ஸ்டீஃபன் நிக்கோலஸ் அவர்களை நீங்கள் அணுக அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன்.
வங்கியினுடைய விவரமும் மற்றும் ராஜ்குமார் டேவிட்சன், ஸ்டீஃபன் நெக்லஸ் அவர்களுடைய தொலைபேசி எண்ணும் நாம் திரையிலே பார்க்கலாம். இதை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாகவும் மற்றும் திருச்சபைக்கு காணிக்கை நீங்கள் கொடுக்கும்படியாகவும் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் திருமண அறிக்கையை நாம் வாசி கேட்போம். நமது திருச்சபையை சேர்ந்த திரு பேசில் திமுத்து சேகரன் மற்றும் திருமதி கலாவதி சேகரன் ஆகியோருடைய மகள் செல்வி ஆர்த்தி மேபல் என்பவருக்கும், சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ் சர்ச் சூளை குருசேரம் சிஎஸ்ஐ டைஸ் ஆஃப் மெட்ராஸ் சேர்ந்த திரு பிஜி பால் மற்றும் திருமதி ஜெமிமா பால் ஆகியோருடைய மகன் செல்வன் பிரதீப் குமார் பால் என்பவருக்கும் திருமணம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திருமண தடை இருக்கும் என்றால் அதை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. Showers of blessing, this is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us, O Lord. Grant to us now a refreshing, come and now honor thy word. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, oh that today they might fall. Now as to God we're confessing, now as on Jesus we call. Showers of blessing we need. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றும் ஒரு நாட்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே பிறந்த நாட்களை திருநாட்களை காண்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் கண்டு செலுத்துகின்றோம். இம்மட்டும் உடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருந்தது போல தொடர்ந்த பிள்ளைகளை இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இன்று போல அப்பானும் அநேக பிறந்த நாட்களையும் திருநாட்களையும் காண்பதற்கும் இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுக்கும்படியாக கேட்கின்றோம். திருமண அறிக்கை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் கண்டு செலுத்துகின்றோம். திருமணத்துக்கு அடுக்கின்ற முயற்சிகளை வாய்க்க பண்ணி நிறைய சிறப்பாக நடத்தி கொடுப்பீராக. காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல் உண்டி காணிக்கை வைத்திருப்பவர்கள் உங்களை உண்டியலை நீங்கள் ஆலய பக்கத்தில் எப்போ வந்தீங்கன்னா ஆலயத்தில் நீங்கள் படைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சிலர் தங்கள் உண்டி காணிகளை படுத்திருக்கின்றீர்கள். உண்டி காணிக்கை வைத்திருப்பவர்கள் தயவுசெய்து உங்களுடைய உண்டிகளை ஆலயத்தில் வந்து சாதாரணமான நேரத்தில் வந்து படைக்க உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் யாரும் இணைந்து கடவுள் மகிமையாக அனைவருக்கும் தெரிந்த அந்த பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசிலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால்.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மணவாளன் வரக்களித்தீர்களா தூய நதியின் ஸ்நானத்தினால். மோட்சக்கரை ஏறி சுகித்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசிலா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விடுகுணமாறீற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாள் காலை வழிபாட்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அன்பின் நிமித்தமாக ஆண்டவரே, நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த வழிபாட்டை எடுக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டில் நாங்கள் எடுத்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உம்முடைய கரங்களுக்கீடாக ஒப்படைக்கின்றோம். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். வார்த்தைகள் வழியாக பேசுகின்ற ஆண்டவர், இந்த வழிபாட்டில் உமது அடியார் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உடைய இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நீர் தகுதிப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுதும் நீர் எங்களோடு இருந்தீர். எங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் உம்முடைய கிருபை இருந்தது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வழிநடத்தின் பெயராலே இந்த வாரத்தை நாங்கள் தொடங்குகின்றோம். ஆண்டவருடைய அருளும் பேரன்பும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் முழுமையாக வழிநடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு வாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய இல்லத்திலும் கொடுத்துள்ள வேண்டுமாய் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு வழியாக வேண்டுகிறோம், எங்கள் அருள் நிறைந்த ஆண்டவரே. ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமலக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றநல்ல பத்தங்களுக்கு இன்று தாரும். எங்கள் குற்றமாய் குற்றம் சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் திரும்பி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லம் மிகவும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, தூயாவின் ஐக்கிய வர்த்தல் கூட்டு வாழ்வு நம் அனைவரோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தோத்தரி, என் முழு உலமே நீ அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நீ மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வர கடவோம். ஆமேன். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். God bless you.